விவேகானந்தர் கல்கத்தா பல்கலைக்கழகத்தில் BA பட்டம் பெற்று BL பட்டத்திற்கு முதலாம் ஆண்டாகிய FL படிக்கின்ற போதுதான் ராமகிருஷ்ண பரமஹம்சரை சந்திக்கின்றார். அந்த சந்திப்பின் விளைவாக அவர் இறைப்பணியிலே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். ஏனென்றால் கடவுளை கண்டதுண்டா என்று கேட்டுக்கொண்டிருந்த விவேகானந்தருக்கு உன்னை நான் இங்கே எப்பொழுது எப்படி காண்கிறேனோ அதைவிட நிதர்சனமாக ஆழமாக கடவுளை காண்கிறேன், வேண்டுமானால் உனக்கும் காட்டுகிறேன் என்று சொல்லி அந்த அனுபூதி நிலைகளில் 18வது நிலையாகிய நிர்விகல்ப சமாதி நிலையிலே அவரை ஆழ்த்தி இறைவனுடைய பேரின்பத்திலே அவரை கலக்கும்படி செய்து அவர் இறைவனின் பேரின்ப வெள்ளத்தில் நீந்திக் கொண்டிருந்து சில மணி துளிகளிலே மீண்டும் இந்த லௌகீக வாழ்க்கைக்கு ராமகிருஷ்ணர் அழைத்து வருகின்ற பொழுது விவேகானந்தர் ராமகிருஷ்ணரை கேட்டார், நான் இறைவனின் பேரின்ப வெள்ளத்தில் நீந்திக் கொண்டிருந்தேன், என்னை ஏன் மீண்டும் நீங்கள் இவ்வுலக வாழ்க்கைக்கு அழைத்து வந்தீர்கள் என்று. அப்பொழுது ராமகிருஷ்ணர் சொன்னார், தம்பி, நீ மிகவும் சுயநலக்காரனாக இருக்கிறாய். உன்னால் இந்த உலகமே உய்யும் என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கிற போது நீ மட்டும் இறைவனுடைய பேரின்பத்தை அடைந்து முக்தி அடைய நினைக்கிறாயே, இது சுயநலம் இல்லையா என்று சொல்லி ராமகிருஷ்ணர் விவேகானந்தருக்கு அறிவுறுத்துகிறார். உன்னால் இந்த இந்தியாவே முழுமையாக மாறுபாடு அடையும். நரேன் shall shake the world to its bottom. உலகையே மாற்றி அமைத்து ஒரு புது வழி காட்டுவான் என்று நான் நம்பிக்கொண்டிருக்கிற பொழுது நீ இத்தகைய சுயநலத்திலோடு இருக்கிறாயே என்று சொன்னபோது, அப்படி என்றால் என்னுடைய கடமை என்ன என்று அவர் அடுத்து கேட்க அவர் கூறினார், he who wants to serve Shiva must serve his children and must serve all the creatures in the world என்று சொன்னார். My creed is service of God and therefore of humanity. எவ்வுயிரும் நீங்காது உறையும் இறை சிவன் என்று எவ்வுயிருக்கும் அன்பாயிரு என்று சொன்னார். அதைதான் அப்பர் சுவாமிகள் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று சொன்னார். திருமந்திரத்திலே அன்பும் சிவமும் இரண்டன்பர், அன்பே சிவமாவது யாரும் அறிகிறார், அன்பே சிவமாவது யாரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அறிந்திருந்தாரே என்று சொன்னார். ஆகவே எல்லோரும் இன்புற்றிருக்கின்ற நிலையே நம்முடைய நிலையாக எண்ணுகின்ற மனோபாவத்தை பெற நீ சேவை செய், மக்களுக்கு தொண்டு செய். மக்களுக்கு செய்யும் தொண்டுதான் மகேசனுக்கு செய்யும் தொண்டு என்பதை அவருக்கு அறிவுறுத்தினார். 1886 ஆகஸ்ட் 15 ராமகிருஷ்ணர் இறைவனோடு கலந்தார். அவருடைய அருட்சக்தியை எல்லாம் தன்னிடத்திலே வாங்கிக் கொண்ட விவேகானந்தர் தன்னுடைய குருநாதருடைய வாக்கிற்கேற்ப மக்கள் பணியில் அவர்களை நல்வழி காட்டிட தன்னை தயார் செய்து கொள்ள பிரவிராஜகராக காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை நடைப்பயணம் மேற்கொள்கிறார். அப்படி மேற்கொண்டு வருகிற போது ராஜஸ்தானத்தில் ஆழ்வார் சமஸ்தானத்திற்கு செல்கிறார். ஆழ்வார் சமஸ்தானத்திற்கு சென்ற போது அங்கிருந்த அந்த சமஸ்தானத்தினுடைய அரசர் வேட்டையாட சென்றிருந்தார். அரண்மனையிலே இருந்த அரசருடைய உதவியாளர் இவரை இன்முகத்தோடு வரவேற்று இவருடைய வரைவை காட்டிலே வேட்டையாட சென்ற அரசருக்கு அறிவுறுத்துகிறார். காட்டில் வேட்டையாட சென்ற அரசர் ஒரு துறவி வந்திருக்கிறார், அதுவும் இளம் துறவி என நினைக்காமல் ஒரு துறவி என்றவுடன் மிகுந்த வயோதிகராக இருப்பார் என கருதி மிக வேகமாக வருகிறார். வந்து பார்த்தால் இவர் இளம் துறவியாக ஒரு 26-27 வயது நிரம்பியவராக காட்சியளிக்கிறார். இவ்வளவு இளைஞனாக இருக்கிற இவரா இறைஞானம் பெற்றவர் என நம்முடைய மந்திரி நமக்கு செய்தி அனுப்பினான் என கருதி அவரிடத்திலே சற்று அலட்சியமாக சில கேள்விகளை கேட்கிறார். உங்களை போன்ற இளைஞர்கள் கல்லூரியிலே பட்டம் படித்து பட்டம் பெற்றபின் நல்ல ஒரு
வேலையிலே அலுவலகத்திலே சேர்ந்து பணியாற்றுவீர்களானால் அதுவே சிறந்த சேவையாக இருக்குமே. ஏன் உங்களை போன்ற இளைஞர்கள் அவ்வாறு பணி மேற்கொள்ளாமல் இப்படி துறவு நிலையை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள்? நீ இளம் சன்னியாசியாக மாறுவதற்கு என்ன காரணம் என்று கேட்கிறார். உடனே விவேகானந்தர் சற்றும் யோசியாமல் அரசரை பார்த்து கேட்கிறார், நாட்டை ஆளுகிற பொறுப்பிலே இருக்கின்ற நீங்கள் நான் வந்த பொழுது காட்டுக்கு வேட்டையாட சென்றிருப்பதாக கேள்விப்பட்டேன். ஆகவே ஆளுகிற கடமையை செய்வதை விட்டுவிட்டு வேட்டையாட சென்றீர்களே, அதற்கு என்ன காரணம் என்று கேட்கிறார். உடனே அரசர் சொல்கிறார், அது எனக்கு பிடித்திருக்கிறது, அதனால் நான் வேட்டையாட சென்றேன். உடனே விவேகானந்தரும் சிரித்துக் கொண்டே சொல்கிறார், துறவியாவது எனக்கு பிடித்திருக்கிறது, ஆகவே நான் சன்னியாசி ஆகிவிட்டேன் என்று சொல்கிறார். இந்த பதில் அரசர் எதிர்பார்க்க இல்லை. மீண்டும் சற்று துடுக்காக, தங்களை போன்ற படித்து பட்டம் பெற்ற இளைஞர்கள் எல்லாம் கல்லையும் மண்ணையும் கடவுள் என்று எப்படி நம்புகிறீர்கள்? ஏற்கனவே இந்த நாட்டு மக்கள் அறியாமையாகிய இருளிலே மூழ்கி கிடக்கிறார்கள். இவர்களிடத்தில் மீண்டும் இந்த கடவுளை கல்லிலும் மண்ணிலும் காணலாம் என்று சொல்கிறீர்களே, இது என்ன நியாயம் என்று கேட்கிறார். உடனே விவேகானந்தர் அவருக்கு அனுபூதி நிலைகளினுடைய பல்வேறு நிலைகளை எல்லாம் எடுத்து சொல்லி விளக்குகிறார். அவர் திருப்தி அடையவில்லை. உடனே சொல்கிறார், உலகில் இருக்கின்ற எந்த மார்க்கமாக இருந்தாலும் சரி அல்லது எந்த சமயமாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் 3 நிலைகள் இருக்கின்றன. முதல் நிலை சடங்கு, இரண்டாவது புராணம், மூன்றாவது தத்துவம். இந்த தத்துவத்தை எடுத்தவுடன் எடுத்து சொன்னால் யாருக்கும் புரியாது. ஆகவே பாமரர்களுக்கு, கல்வி அறிவு இல்லாதவர்களுக்கு சடங்கின் மூலமாக அதை உணர்த்துவதற்காக தான் எல்லா சமயங்களிலும் சடங்குகள் இருக்கின்றன. ஆக இந்த சடங்கே இந்த தத்துவத்தை விளக்குவதற்காக எளிதாக கையாளப்படுகின்ற ஒரு முறை. சற்று கல்வி அறிவு பெற்றவர்களிடத்திலே அவர்களுக்கு மேலும் அதை விளக்குவதற்கு ஏற்ற வகையிலே எழுதப்பட்டதுதான் புராணம். ஆக இந்த புராணத்தினுடைய நோக்கமும் தத்துவத்தை விளக்குவதுதான். ஆனால் காலப்போக்கில் தத்துவத்தை விளக்குவதற்காக ஏற்படுத்தப்பட்ட சடங்கையும் புராணத்தையும் மக்கள் கைகொண்டு தத்துவத்தை மறந்து விட்டார்கள். அதனால் ஏற்பட்ட விளைவு இது. ஆகவே தத்துவத்தை புரிந்து கொண்டால் சங்கடம் இருக்காது என்று சொல்கிறார். திருப்தியுறாத அரசர் இவரை பார்த்து அலட்சியமாக சிரித்துக் கொண்டு எப்படி என்று மீண்டும் கேட்கிறார். விவேகானந்தர் அரண்மனையிலே இருக்கக்கூடிய அந்த மண்டபத்தை சுற்றி பார்க்கிறார். அவர் வீட்டில் இருக்கிற அந்த மண்டப சுவர்களில் மன்னனுடைய படம் மிக பெரிய அளவிலே அழகாக மாட்டப்பட்டிருக்கிறது. உடனே தன் அருகில் இருந்த மன்னவர்களுடைய சேவகர்களை அழைத்து, நீங்கள் எல்லாம் நான் இப்போது ஒன்று சொல்லுவேன், அதை செய்வீர்களா என்று கேட்கிறார். உடனே மன்னனுடைய பணியாட்கள், சுவாமி நீங்கள் எதை சொன்னாலும் நான் உடனடியாக செய்வோம், சொல்லுங்கள் என்று கேட்கிறார்கள். விவேகானந்தர் மீண்டும் அந்த பணியாட்களை பார்த்து கேட்கிறார், இப்பொழுது நான் ஒன்று சொல்வேன், அதை நீங்கள் செய்வீர்களா? ஏன் சுவாமி உங்களுக்கு சந்தேகம்? நீங்கள் எதை சொன்னாலும் நாங்கள் செய்ய காத்திருக்கிறோம். சரி என சொல்லி 3வது முறையாக அந்த பணியாட்களை பார்த்து, அதே இந்த மண்டபத்தின் சுவரிலே மாட்டப்பட்டிருக்கின்ற அந்த மன்னனுடைய படத்தை கழட்டி வாருங்கள் என்று சொல்கிறார். கழட்டி வந்து விவேகானந்தரிடத்தில் கொடுக்கிறார்கள். கழட்டி வந்த அந்த மன்னருடைய படத்தை மேலும் கீழும் பார்க்கிறார். தன் அருகில் இருக்கக்கூடிய மன்னனுடைய வேலையாட்களையும் பார்க்கிறார். மீண்டும் படத்தை பார்க்கிறார். இப்பொழுது வேலையாட்களை பார்த்து கேட்கிறார், நான் இப்பொழுது ஒன்று சொல்வேன், அதை நீங்கள் செய்வீர்களா? என்ன சுவாமி மீண்டும் மீண்டும் இப்படி சந்தேகத்தோடவே கேள்வி கேட்கிறீர்களே, எதை வேண்டுமானாலும் சொல்லுங்கள், எங்களால் என்றதை நாங்கள் செய்கிறோம் என்று. அப்படியானால் என் கையிலே இருக்கக்கூடிய இந்த படம் யாருடையது என்று கேட்கிறார். எங்களுடைய மன்னருடையது. சரி,
நான் சொல்கிறேன், இந்த மன்னருடைய படத்திலே காரி துப்புங்கள் என்று. இதை கேட்டவுடன் அந்த மன்னனுடைய ஆழ்வார் சமஸ்தானத்தின் அரசனுடைய வேலையாட்கள் நடுநடுங்கி போய்விடுகிறார்கள். எதிரிலே இருந்த மன்னனுக்கோ கடும் சினம். என்ன துணிவிருந்தால் இந்த இளம் சன்னியாசி என்னுடைய அரண்மனையில் என்னுடைய மண்டபத்திலே அமர்ந்து என்னுடைய படத்திலே என்னுடைய வேலையாட்களை காரி துப்பச் சொல்கிறார் என்று மிகுந்த சினத்தோடு உற்று பார்க்கிறார். மிக சாந்தமாக சிரித்துக் கொண்டே விவேகானந்தர் மன்னரை பார்த்து சொல்கிறார், அரசரே, நீங்கள் சினமுற வேண்டாம். எதற்காக இப்படி கோபம் கொப்பளிக்கின்ற முகத்தோடு என்னை உற்று பார்க்கிறீர்கள்? கண்கள் சிவக்க, மீசை துடிதுடிக்க ஏன் பதைபதைத்து காணப்படுகிறீர்கள்? இங்கே என் கையிலே இருக்கக்கூடியது உங்களுடைய படம். இது சட்டம் போடப்பட்டு கண்ணாடியின் கீழே உங்களுடைய படம் வரையப்பட்டு இருக்கிறது. ஆகவே சட்டம், கண்ணாடி இவற்றை தாண்டி உங்களுடைய படம் இருக்கிறது. கண்ணாடிக்கு கீழே இருக்கக்கூடிய படம். ஆனால் இவர்களை படத்தில் துப்பச் சொன்னால் அது கண்ணாடியின் மீதுதான் படும். உங்கள் படத்தை கவர்ந்து மேலே போடப்பட்டிருக்க கண்ணாடி. ஆனால் உங்கள் படத்தின் மீது துப்புவது என்பது உங்கள் மீதே துப்புவதாக நினைத்துதான் உங்கள் பணியாட்கள் பதவதித்து போகிறார்கள். ஆனால் இந்த கண்ணாடி சட்டம் போட்ட இந்த படத்திலே இருக்கக்கூடியது உங்களுடைய நிழல். அது ஒரு ஓவியனால் வரையப்பட்டது. இது காகிதம், இது வெற்று காகிதம். இதில் இருப்பது ஒரு ஓவியர் வரைந்த படம் என்று அவன் நினைக்கவில்லை. தன்னுடைய மன்னரே அதில் இருப்பதாக அவன் நினைக்கிறான். படத்திலே மன்னனை காண முடியுமானால் கல்லிலே கடவுளை காண முடியாதா என்று கேட்கிறார். அப்பொழுதுதான் மன்னன் விழிப்புற்று தன்னுடைய ஐயம் களையப்பெற்று உண்மை உணர்கிறான். ஆம், அனுபூதி நிலைகளில் 18 நிலைகளில் முதல் நிலை இந்த உருவ வழிபாடு. எழுத்தறிவற்றவர்களுக்கு, படித்த பாமரர்களுக்கு இத்தகைய உருவத்தின் மூலமாக தான் இறைத்தன்மையை உணர வைக்க முடியும் என்பதற்காக நம்முடைய முன்னோர்கள், ஆன்றோர்கள் இந்த சடங்கை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஆகவே இதை எள்ளி நகையாடக்கூடாது என்பதை உணர்ந்து அன்று முதல் அந்த ஆழ்வார் சமஸ்தானத்தினுடைய அதிபதி சுவாமியினுடைய சீடராக மாறிவிடுகிறார். இவ்வாறு மன்னரை தன்வழிப்படுத்திய விவேகானந்தர் தன் பயணத்தை மீண்டும் தொடர்கிறார். ரயிலிலே பயணம் செய்கிற போது எதிரிலே இருந்த 2 ஆங்கிலேயர்கள் விவேகானந்தருடைய அந்த துறவி கோலத்தை பார்த்துவிட்டு மிக ஏளனமாக, இந்த நாடு முன்னேறவில்லை என்றால் அதற்கு காரணமே இத்தகைய சன்னியாசிகளும் துறவிகளும் தான். நல்ல வாலிபத்தோடு வனப்போடும் இருக்கக்கூடிய இந்த இளம் சன்னியாசி ஏதேனும் ஒரு தொழிலை செய்யாமல் இப்படி சன்னியாச வேடம் பூண்டு இப்படி தெரிந்து கொண்டிருப்பதனால்தான் இந்தியா முன்னேறவில்லை, இந்து சமயத்தினுடைய வளர்ச்சியின்மைக்கு காரணமே இதுதான் என்றெல்லாம் ஏளனமாக கண்ணா பின்னா என்று பேசுகிறார்கள். எல்லாவற்றையும் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருக்கிறார். ரயில் நிலையம் வருகிறது. அந்த ரயில் நிலையத்தின் தலைவர் விவேகானந்தர் அதில் வருகிறார் என்பதை அறிந்து ஓடோடி வந்து இவரிடத்திலே பேசுகிறார். பயணம் சௌகரியமாக இருந்ததா? தாகத்திற்கு தண்ணீர் வேண்டுமா? வேறு ஏதேனும் வேண்டுமானால் சொல்லுங்கள், வண்டி புறப்படுவதற்கு முன்னால் நான் வாங்கி வந்து தருகிறேன் என்றெல்லாம் சொல்லி ஆங்கிலத்திலே உரையாடி கொண்டிருக்கிறார். எதிரே இருந்த ஆங்கிலேயர்களுக்கு ஒரே ஆச்சரியம். பொதுவாக இந்தியாவில் இருக்கக்கூடிய துறவிகள் என்றால் எந்த ஒரு தொழிலுக்கும் லாயக்கற்று எதற்கும் போக்கத்த நிலையிலே கடைசியாக அவர்கள் மேற்கொள்கின்ற ஒன்று இந்த துறவி கோலம், சந்நியாச கோலம். ஆகவே இவரை படிக்கவும் தெரியாது என நினைத்தவர்களுக்கு ஆங்கிலத்தில் இவ்வளவு அழகாக பேசுவதை பார்த்தவுடன் அதிர்ச்சி. பொறுமையாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த புகைவண்டி நிலையத்தினுடைய தலைவர் இவரிடத்தில் விடைபெற்று கொள்கிறார். வண்டி கிளம்புகிறது. வண்டி கிளம்பியவுடன் எதிரிலே இருந்த 2 ஆங்கிலேயர்கள் ஒருவன்
இவரை பார்த்து கேட்கிறான், ஐயா, நாங்கள் இதுவரை நீ சார்ந்த சமயத்தையும் உன்னையும் தாறுமாறாக பேசிக் கொண்டிருந்தோம், கண்ணா பின்னா என்று திட்டினோம். எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு நீ இவ்வளவு பொறுமையாக இருந்தாயே, உனக்கு ஆங்கிலம் இவ்வளவு அழகாக பேச தெரிகிறதே, நாங்கள் பேசிய ஆங்கிலத்தை நீ புரிந்து கொண்டிருப்பாயே, அப்படி இருக்க நாங்கள் குறைவாக ஏளனமாக பேசி இதை கேட்டுக்கொண்டு நீ எப்படி இவ்வளவு நேரம் சும்மா இருந்தாய், எங்களுக்கு ஏன் பதில் சொல்லவில்லை என்று கேட்கிறார். உடனே விவேகானந்தர் சிரித்துக் கொண்டே சொன்னார், this is not the first time that I meet fools. நான் முட்டாள்களை சந்திப்பது இது முதல் தடவை அல்ல. அந்த இருவர்களுக்கும் வெள்ளையர்களுக்கும் தூக்கி வாரி போடுது. ஏதோ மன்னிப்பு கேட்கும் தோரணையிலே இந்த இடத்திலே, இந்த ஆளுநரிடத்திலே ஏதோ கேட்டால் இவன் நம்மளை முட்டாள் என்று சொல்கிறானே என்று கோபத்தோடு எழுந்திருக்கிறார்கள். உடனே விவேகானந்தர் சொல்கிறார், என்னுடைய தடிக்கு வேலை கொடுத்து நாட்கள் பல ஆகிவிட்டன, நீங்கள் என்னோடு சண்டையிட தயாரானால் அதற்கும் நான் தயார் என்று சொன்னவுடன் தான் அந்த இரண்டு வெள்ளையர்களும் தங்களுடைய தவறை உணர்ந்து இவரிடத்திலே மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறார். இந்த இரண்டு நிகழ்ச்சிகளையும் இன்றைய இளைஞர்கள் கூர்ந்து பார்க்க வேண்டும். ஏன் இப்படி செய்கிறார்? அங்கே மன்னவன் உருவ வழிபாட்டையும் துறவு மேற்கொண்டதை பற்றி ஏளனமாகவும் பேசும் பொழுது தானே அவனிடத்திலே சென்று வலிய அவனுக்கு விளக்கங்கள் எல்லாம் தந்த சுவாமி விவேகானந்தர் ரயில் பயணத்தின் போது எதிரிலே இருந்த இரண்டு வெள்ளையர்கள் தன்னை தாறுமாறாகவும் தான் சார்ந்த சமயத்தை ஏளனமாகவும் பேசி இதை கேட்டு பொறுமையாகவும் இருந்தார். ஏன்? எந்த ஒரு பேச்சும் தொடராமலோ, எந்த ஒரு பழக்கமும் தொடராமலோ, எந்த ஒரு நட்பும் வளராமலோ போய்விடுமானால் அதற்கு ரயில் நட்பு என்று பெயர். ரயில் பேச்சு பயணத்தின் போது அந்த பொழுதை கழிப்பதற்காக ஏதோ பேசுகிற பேச்சுக்கு பேர் தான் ரயில் பேச்சு. அந்த ரயிலிலே பழகுவது ரயில் நட்பு. அது தொடர போவதில்லை. அவரவர்கள் இறங்க வேண்டிய ஊர்களில் இறங்கி விடுவார்கள். ஏன்னா அதற்கு பிறகு நாம் அதை மறந்து விடுகிறோம். ஆகையினாலே வெள்ளையர்கள் பேசிய இந்த பேச்சிற்கு நாம் முக்கியத்துவம் தர தேவையில்லை என அலட்சியமாக விவேகானந்தர் அவற்றை எல்லாம் பொறுமையோடு கேட்டுக் கொண்டிருந்தார். ஆனால் அவர்களே வழியே வந்து இவரிடத்திலே விளக்கம் கேட்ட பொழுது அவர்களுக்கு மனதிலே நன்றாக தைக்கும்படியாக நான் முட்டாள்களை சந்திப்பது இது முதல் முறையில் என்று சொன்னார். சாதாரணமாக சொல்லி இருந்தால் அந்த வெள்ளையர்கள் அதை ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டார்கள். ஆனால் அவர்கள் உள்ளத்தை தைத்து நச்சரிக்கும்படியான ஒரு சொல்லை சொன்னவுடன் தான் அவர்கள் இவரிடத்திலே அடிபடிந்து தன்னுடைய தவறுக்கு மன்னிப்பும் கேட்டுக் கொள்கிறார்கள். ஆகவே வாய்ப்பு கிடைத்து வம்புக்கு வழியே வருகிற போது அவர்களை தடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டியது தன்னுடைய கடமை என்று உணர்ந்த விவேகானந்தர் ரயிலிலே வந்த வெள்ளையர்களை திருத்தினார். ஆனால் அரசரை தானே வழியே சென்று அவனுக்கு நல்வழி காட்டியதற்கு ஏனென்றால் நம்முடைய நாட்டு மக்கள் மன்னன் எவ்வழி மண்ணுயிர் அவ்வழி, குடியுடை மன்னனை காணில் நான் இறைவனையே கண்டேன், திருவுடை மன்னனை காணில் திருமாலை கண்டேனே என்றெல்லாம் சொல்லுவார்கள். அரசன் எவ்வழி மக்கள் அவ்வழி, மன்னன் எவ்வழி மக்கள் அவ்வழி என்று இருக்கிற காரணத்தினால் ஒரு மன்னனை திருத்தினால் அவருடைய ஆட்சியின் கீழ் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் திருந்துவார்கள். உதாரணத்திற்கு ஒன்றை சொல்ல வேண்டும் என்றால், ஹென்றி VIII இங்கிலாந்தினுடைய அரசன் கத்தோலிக்க மதத்திலிருந்து புராட்டஸ்டன்டாக மாறிய காரணத்தினாலேயே இங்கிலாந்து அரச மதம் புராட்டஸ்டன்டாக மாறிவிட்டது. இன்றும் இங்கிலாந்தில் இருப்பவர்கள் புராட்டஸ்டன்ட் மதத்தை தான் பின்பற்றுகிறார்கள். ஏனென்றால் மன்னன் கத்தோலிக்க மதத்தை விட்டு புராட்டஸ்டன்ட் மதத்துக்கு மாறிய காரணத்தினால் ஹென்றி VIII அந்த செயலின் காரணமாக இங்கிலாந்தினுடைய அரச மதமாகவும் இங்கிலாந்து மக்களுடைய பெரும்பாலானவருடைய மதமாகவும் புராட்டஸ்டன்ட் மாறிவிடுகிறது. அதே போல தமிழ்நாட்டிலே மகேந்திர பல்லவன் ஆரம்பத்தில் சமணனாக இருக்கிறான். ஆனால் நாவுக்கரசருடைய அந்த சைவ கோட்பாட்டை அவன் ஏற்றுக்கொள்ளாமல் நாவுக்கரசரை கடலிலே கல்லிலே கட்டி தூக்கி போடுகிறார்.
சுண்ணாம்பு காலவாயிலே தூக்கி போட்டு எரிக்க முயல்கிறான். அப்படி சுண்ணாம்பு காலவாயில் அவனால் தண்டிக்கப்படுகிற போதுதான் அப்பர் சுவாமிகள் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு ஒன்றரை பொய்கையும் போன்றதே ஈசன் இந்த இடையடி நிலையிலே என்று சொன்னவுடன் தான் அந்த அனல் புனலை போன்ற தண்ணீராக குளிர்ச்சி அடைந்து அவரை காப்பாற்றியதாக வரலாறு. இதையெல்லாம் கண்ட பிறகுதான் நாவுக்கரசரால் ஆட்கொள்ளப்பட்டு மகேந்திர பல்லவன் சமண மதத்தில் இருந்து சைவத்திற்கு திரும்புகிறான். அவன் பல்லவ மன்னனாகிய மகேந்திர பல்லவன் சமண மதத்தில் இருந்து சைவனாக மாறியதன் காரணமாகவே பல்லவ சாம்ராஜ்யத்தினுடைய ராஜ்ய மதமாக சைவமாக இருக்கிறது. சமணர்கள் கழுவேற்றப்படுகிறார்கள், தண்டிக்கப்படுகிறார்கள். மகேந்திர மன்னனுக்கு ஆட்சியிலே இருக்க பயந்து சமணர்கள் பல்வேறு பகுதிக்கு வந்தபோதுதான் புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய சித்தன்னவாசல் போன்ற பகுதியில் எல்லாம் வந்து மறைந்து வாழ்ந்ததாக வரலாறு. ஆக மன்னனை திருத்தினால் அவனுடைய ஆட்சியின் கீழ் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரையும் நம் பக்கம் இணைத்து விடலாம் என்ற கருத்தின் காரணமாக தான் வலிய சென்று மன்னனை தன்வழிப்படுத்தினார். ஏனென்றால் மிகப்பெரிய பதவியில் இருக்கின்றவர்கள் ஏதேனும் ஒரு செய்தியை சொன்னால் எல்லாவற்றுக்கும் தலையாட்டுகின்ற செம்மறியாட்டு கூட்டமாக மக்கள் ஆண்டு மாறிவிட்ட காரணத்தினால் எல்லோருக்கும் தலைவராக இருக்கக்கூடியவர்களை நம் வழிப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இளம் துறவியாகிய விவேகானந்தருக்கு இருந்த காரணத்தினாலேதான் அவர் மன்னனை வழியே சென்று நல்வழிப்படுத்தி, ஆனால் பயணத்தின் போது ரயிலிலே வந்த வெள்ளையர்கள் தாறுமாறாக பேசியதையும் கண்டுகொள்ளாமல், ஆனால் அவர்களே தன்னிடத்தில் அதற்கு விளக்கம் கேட்ட பொழுது அவர்களை தடுத்து ஆட்கொண்ட செய்தியும். இதிலிருந்து மன்னன் என்றால் நாம் நடுநடுங்குவோம், மன்னனை எதிர்த்து பேசுவதா என்று அச்சம் கொள்வோம். ஆனால் மன்னனிடத்திலே தன்னுடைய மன துணிவை எடுத்து காட்டி தன்னுடைய கருத்தை அவனுக்கு உணர்த்துகிறார் விவேகானந்தர். ஆக இந்த நிகழ்ச்சியிலிருந்து துணிவு உடையவனாகவும் உண்மை என்று தெரிந்ததை யார் எத்தகைய நிலையில் இருந்தாலும் அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை என்ற உணர்வும் நமக்கு வர வேண்டும். ஆனால் போகிறவர்கள் வருகிறவர்கள் பேச்சுக்கெல்லாம் நாம் பயிற்சி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆகையினாலே பயணத்தின் போது எதிரிலே இருக்கிறவர்கள் சொல்கிற கேலிக்கும் கண்டனங்களுக்கெல்லாம் நாம் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்ற கருத்தையும் விவேகானந்தருடைய ரயில் பயணத்தின் நிகழ்ச்சியின் மூலமாக நாம் உணர்கிறோம். ஆகவே இந்த இரண்டு நிகழ்ச்சிகளில் இருந்து எதை புறக்கணிக்க வேண்டும், எதை துணிந்து செயல்படுத்த வேண்டும் என்பதையும் விவேகானந்தர் இன்றைய இளைஞர்களுக்கு எடுத்து காட்டுகிறார். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகுதான் கேதிரி மன்னரை சந்திக்கின்றார். கேதிரி மன்னர் தான் நரேந்திரன் என்ற இயற்பெயரை கொண்டவரை விவேகானந்தன் என்று அமெரிக்காவுக்கு செல்வதற்கு முன்னால் அந்த கப்பலிலே அவரை ஏற்றி வழி அனுப்ப வந்தவர், இனிமேல் நீ நரேந்திரன் இல்லை விவேகானந்தன் என்று சொல்லி அனுப்புகிறார். அந்த கேத்ரி அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளின் போது ஒரு பெரிய நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுகிறார். அன்று அவருடைய பிறந்த நாளின் நிகழ்ச்சிகளில் ஒன்றாக மாலையிலே ஒரு நடன நிகழ்ச்சி. கேத்ரி தன்னுடைய அன்பிற்கு பாத்திரமான இளம் துறவியாகிய விவேகானந்தரையும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அழைக்கிறார். விவேகானந்தர் சொல்லுகிறார், நான் துறவி, நான் எதற்கு நடன நிகழ்ச்சி எல்லாம் காண வேண்டும் என்று அலட்சியமாக பதில் சொல்லுகிறார். இருந்தாலும் கேத்ரி மன்னனுடைய வற்புறுத்தலின் பேரில் அவர் அந்த நடன நிகழ்ச்சிக்கு செல்ல சம்மதிக்கின்றார். ஆனால் அந்த நடன நிகழ்ச்சியிலே நடனமாட இருந்த அந்த இறை அடியார்களில் ஒருவராக, தேவதாசிகளில் ஒருவராக இருந்த அந்த பெண், விவேகானந்தரும் வந்து நம்முடைய நடன நிகழ்ச்சியை காண்பார் என்ற மகிழ்ச்சியோடு இருந்தவளுக்கு இவர் வர மறுப்ப என்ற செய்தி கேட்டவுடன் சற்று வருத்த முடிகிறது. உடனே தன்னுடைய நாட்டிய நிகழ்ச்சியினுடைய ஒரு
கீர்த்தனைக்கு பாவமாக ஒரு சூர்தாசருடைய பாடலை நாட்டியமாக ஆடி தொடங்குகிறார். அந்த சூர்தாசருடைய பாடலுடைய கருத்து, மலையிலே இருக்கக்கூடிய கற்களிலே ஒரு சிலவற்றை சிற்பிகள் கோயிலின் மூலஸ்தானத்திலே இறை உருவமாகவும், வேறு சில கற்களை அதே மலையிலிருந்து எடுத்து வந்த கற்களை அந்த மூலஸ்தானத்திற்கு கோயிலுக்கு செல்கின்ற படிக்கல்லாகவும் போட்டு விடுகிறார்கள். இறைவா, ஒரே மலையில் தோன்றிய ஒரு கல் பக்தருடைய காலடியில் மிதிபடுகிறது, இன்னொரு கல் உன்னுடைய உருவம் தாங்கியதாக மூலஸ்தானத்தில் இருக்கிற பொழுது அதற்கு பாலாபிஷேகமும் தேனாபிஷேகமும் எல்லாம் நடைபெறுகிறது. மக்கள் வணங்குகிறார்கள், அதற்கு பூமாலை சூட்டுகிறார்கள், தீபாராதனை காட்டுகிறார்கள், அர்ச்சனை செய்கிறார்கள். ஆனால் உன்னுடைய படைப்பிலேயே தோன்றிய அந்த மலையிலே தோன்றிய 2 கற்களில் ஒன்று மக்களுடைய வழிபாட்டிற்கும், இன்னொன்று மக்களுடைய காலடி பட்டு மிதிபடுகின்ற படிக்கல்லாகவும் இருக்கிறது. இது ஏன் இந்த நிலை என்று பாடுகிற பாடல். இந்த பாடலுக்கு அபிநயித்த அந்த மங்கை உளமுருக பாடி அதை அபிநயம் பாடுவதை பார்த்தவுடன் விவேகானந்தருக்கு தான் செய்த தவறு, ஒரு நாட்டியமங்கை ஆடுகிற நிகழ்ச்சியை நாம் காண்பதா என்று நினைத்து விட்டோமே. எல்லாம் இறைவனுடைய படைப்பு தானே. இதுல ஏற்றம் என்ன, தாழ்வென்ன, உயர்வென்ன என்று உண்மையை உணர்ந்து அந்த பெண்ணிடத்திலே தான் செய்ய இருந்த தவறுக்கு வருத்தம் தெரிவித்து தான் மிகப்பெரிய உண்மையை உணர்ந்து கொண்டே, எல்லாவற்றிலும் இறைவன், எல்லா செயலிலும் இறைவன், எல்லாவற்றிற்கும் மூலம் இறைவன் என்பதை உணர்ந்தேன் என்று சொல்லிதான் பெண்ணுடைய உயர்வை அன்றுதான் அவர் உணர்கிறார். நாட்டியனங்கை என அலட்சியப்படுத்துவது எத்தகைய தவறு என்பதை உணர்ந்து அன்று முதல் அனைவரும் சமம், இதில் ஏற்றத்தாழ்வு எதுவும் கிடையாது, உயர்வு குறைவு எதுவும் கிடையாது என்பதை உணர்ந்தார் என்ற நிகழ்ச்சி கேதிரி மன்னனோடு பழகியதனாலும், கேதிரி மன்னன் தான் விவேகானந்தருக்கு நரேந்திரன் என்ற பெயரை மாற்றி விவேகானந்தர் என்ற பெயரை சூட்டினார். இப்படி கேதிரி மன்னரால் அமெரிக்காவுக்கு அனுப்பப்பட்ட சுவாமி விவேகானந்தர் 1893 செப்டம்பர் 11ஆம் நாள் நடந்த சர்வதேச மாநாட்டிலே நம்முடைய பாரதத்தின் பெருமையையும் இந்து மதத்தினுடைய உயர்வையும் தன்னுடைய குருநாதர் தனக்கு காட்டிய நல்வழியையும் உலக மதத்திங்களிலே உள்ள சமரசத்தை உணர வேண்டும் என்ற உண்மையையும் உலகத்திற்கு உணர்த்தி வெற்றி கொடி நாட்டி திரும்பினார்.